சிம்ம ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் மாதம் 2025 எப்படி இருக்கும்? ராசியில் ராசியாதிபதி 2க்கு அதிபதியான புதனுடன் கேத்துவுடன் இருக்கிறார். பேர் புகழ் எல்லாம் இருக்கும். ஆனால் சூரியன் கேத்து சேரும் பொழுது கிரகணம் உருவாகும், கன்ஃபியூஷன் உருவாகும், மனநோய் உருவாகும், தைரியம் கம்மியாக வீணாக சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருப்பதால் நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். நல்ல லாபத்தை, ஆடம்பரமான செலவை செய்வீர்கள், தைரியமாக இருப்பீர்கள். 11வது பாவத்தில் குரு லாபத்தை கொடுத்து கொண்டிருக்கார். சனி அஷ்டம பாவத்தில் இருப்பதால் சிறிய சிறிய ஆரோக்கிய குறைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வெளிநாட்டு வியாபாரம் செய்கிறவர்களுக்கு, வியாபாரிகளுக்கு கண்டிப்பான நல்ல லாபம் என்று சொல்வேன். இனி நான் 12ஆம் பாவத்தில் சுக்கிரன் நல்ல லாபத்தையும் பேரையும் புகழையும் கொடுப்பார். அதுவும் வெளிநாட்டு 12ஆம் பாவத்தில் இருக்கும் பொழுது, நாட்டில் வியாபாரம் செய்யும் பொழுது சுகாதிபதியின் நிலைமை சுமாராக இருக்கின்றது. அதனால் சாதாரணமான லாபத்தை தான் பார்க்கலாம். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு சுமாரான காலம். ஆனால் பண வசதி இருக்குது. ப்ரமோஷன் ரொம்ப அதிகமாக லாபத்தை கொடுக்கும் என்று சொல்ல முடியாது. நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுடைய ஸ்பீச்சை கண்ட்ரோலில் வச்சு கொள்ள வேண்டும். சில பேர் தாழ்த்தி பேசுகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. தலைவலி வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. சூரியன் கேத்து சேரும் பொழுது தலைவலி வர்றதுக்கு, வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, தைரியமாக படிக்க வேண்டும். சோம்பேறித்தனம், ஊதாரித்தனம் எல்லாம் பண்ணக்கூடாது. 12ல் சுக்கிரன் இருக்குது, எனக்கு இந்த ஃபோன் வாங்கி கொடுங்க, அந்த ஃபோன் வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க என்று வீண் செலவை செய்யக்கூடாது. வயதானவர் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஆனால் ட்ராவலோ சீசன் மாறும் பொழுது தன்னுடைய சுவாசத்தை சரியாக வைத்து கொள்ள வேண்டும். இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று பரிகாரம் செய்யலாம். பரிகாரம்: தினமும் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படிக்க வேண்டும். ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரம் படித்தால் தைரியம் உருவாகும். சூரிய பகவானுக்கு ஒரு சொம்பில் தண்ணி பிடிச்சு பகவானை பார்த்து விட வேண்டும். அதில் உங்களுக்கு மன தைரியமும் உருவாகும், வீண் செலவுகள் ஆகாது. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் பிரீத்தி தினமும் பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானமாக கொடுங்க. நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.